தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய இறப்பப்ப எல்லா ஊர்லேயும் பஸ் உடைப்பு. என் ஊரில் பஸ்ஸை மறித்து அண்ணனுக்கு நினைவஞ்சலி போஸ்ட் வந்து ஒட்டுனாங்க. பஸ்ஸு நிற்கலன்னு அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஆர்வக்கோளாறில் அடித்து பஸ்ஸெல்லாம் நொறுக்கிட்டாங்க. போலீஸ் வந்து நம்ம சமூகம்னா தெரியுமே, காவல்துறை எவ்வளோ தீவிரமாக முனைப்பு காட்டணும் உங்களுக்கே தெரியுமே. ஒரு வீடு இல்லை, அப்படி சூறையாடாத குறைக்கு வீடு விடாது ஒன்றாங்க. அன்றைக்கு சிறைக்கு போகாமல் ஒரு வழக்கோடு இல்லாமல் என்னை வந்து வெளில எடுத்தது என்னுடைய அப்பா. அன்னைக்கு ஒரு விஷயம் முன்னெடுத்தேன். பட்டியல் இருந்து நம்ம வெளியேறுவது வந்து வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்னு. இந்த கருத்தரங்கத்தில் இந்த டைட்டிலை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா திடீர்னு வளர்ச்சி என்னடா பட்டியல் ரொம்ப ஆதரிச்சு பேசினியா, இப்போ போய் வளர்ச்சின்னு பேசுனே வந்து வீழ்ச்சியான்னு வேற கேள்வி கேட்கிறானே, என்ன காரணம் அப்படின்ட்டு பல பேருக்கு கேள்வி வந்திருக்கலாம். எல்லா மனைவிக்குமே ஒரு ஆசை இருக்கும், அதாவது கணவன் வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு. என் மனைவி வந்து எங்கே நான் வந்து பிரச்சனை நடக்குது, நான் நைட்டு 10 மணிக்கு கிளம்புறேன்டி, திருநெல்வேலி போகணும், தூத்துக்குடி போகிறேன்னாலும் இந்நேரத்தில் ஏன் போறீங்கன்னு கேட்க மாட்டான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. மூவேந்தர் மீடியா 9ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் மூவேந்தர் மீடியா நடத்தலை. முதல் முறையாக இந்த சமூகத்துக்கு தொடர்ந்து சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதில் முதலாவதாக நமக்கு செய்தி வந்தவுடன் நம்ம போய் களத்தில் வந்து நின்றுருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்கணும் அப்படின்னு அப்பா ஊர்காவலன் அவர்களுக்கு என்னுடைய தந்தையான கரியபெருமாள் குடும்பர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைப்பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஊர்காவலன் அப்பா அவர்களுக்கு என்னுடைய தந்தை கரியபெருமாள் குடும்பர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. அப்பா அப்பா இந்த கருத்தரங்கமானது என்னுடைய உரையுடன் தொடங்குகிறது. எனக்கு மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன்மார்கள் எனக்காக இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்க. நான் பட்ட வலியும் வேதனையும் நான் என் மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன். எனக்கு சப்போர்ட்டிவாக எங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, என்னுடைய மாமனார் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, என்னுடைய துணைவியார் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, என்னோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, என்னுடைய மாமன் மச்சனன்கள் என்னுடைய மாப்பிள்ளைகள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க அப்படின்றத ஏன்னா இந்த மேடையில் நான் அவங்கள கௌரவப்படுத்தலைன்னா வேறு எந்த மேடையில் நான் வந்து கௌரவப்படுத்த முடியாது. முதலாவதாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மூவேந்தர் மீடியா தொடங்கி 9 வருஷம் ஆச்சு. இந்த 9 வருடங்களில் மூவேந்தர் மீடியா என்னென்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறத விட மக்களுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு கருத்தரங்கமாக நடத்தி ஒவ்வொரு சேனலோடைய நிகழ்வை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம மீடியா மூலியமாக ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக இதை ஒரு விஷயத்தை முன்னெடுப்போம். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு பக்கம் பட்டியலிருந்து வெளியே போகணுங்கிறாங்க, ஒரு பக்கம் முன்னோடி கூடிய பெரியவர்கள்லாம் பட்டியல் இருந்தால் தான் பயன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம அப்பா பிள்ளைக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள்னால எந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் தரக்குறைவான வார்த்தையை வயசுக்கு மீறியவர்களை நம்ம பேசுகிறோம். இது வந்து இருக்கக்கூடாது. அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கான வாய்ப்பை வந்து நம்ம மூவேந்தர் மீடியாவில் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ தான் இந்த மூவேந்தர் மீடியாவுடைய 9ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பட்டியல் இருந்து நம்ம வெளியேறுவது வந்து வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்னு. இந்த கருத்தரங்கத்தில் இந்த டைட்டிலை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா திடீர்னு வளர்ச்சி என்னடா பட்டியல் ரொம்ப ஆதரிச்சு பேசினியா, இப்போ போய் வளர்ச்சின்னு பேசுனே வந்து வீழ்ச்சியான்னு வேற கேள்வி கேட்கிறானே, என்ன காரணம் அப்படின்ட்டு பல பேருக்கு கேள்வி வந்திருக்கலாம். அதனால தான் பட்டியல் இருந்தால் தான் வளர்ச்சின்னு சொல்றதுக்கு இந்த புறமும் பெரியவங்க 4 பேர்த்த வச்சிருந்திருக்கோம். பட்டியலேருந்து வெளியே போனால் தான் நம்ம சமூகம் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு அந்த பக்கத்து அண்ணன்மார்களை ஒரு 4 பேர்த்த வந்து தேர்ந்தெடுத்தோம்.
இதில் சில சூழ்நிலையினால சிலர் வந்து வர முடியலை, அவங்களை வந்து நம்ம குறையும் சொல்ல முடியாது. இந்த கருத்தரங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் இப்போ மூத்த முன்னோடியில் இருக்கக்கூடிய அப்பா ஊர்காவலனாக இருக்கட்டும், அப்பா கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஐங்கரன் அவர்களாக இருக்கட்டும், தொடர்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கருத்து என்னதான் சொல்ல வராங்க, தனிப்பட்ட முறையிலே இருந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து எதிராக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் சொல்கிறாங்களே, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுப்போம், நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மூவேந்தர் மீடியாவில் பட்டியலிட்டதுக்கு ஆதரவாக தான் எல்லா வீடியோவுமே இருக்கும். அது என்னப்பா அந்த தம்பி இப்படியே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு கோவம் கூட வந்திருந்துருக்கலாம். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் சரி அவங்க தரப்பு நியாயத்தையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போவோம். நல்லது எது, கெட்டது எது, சரி எது, தவறுதுன்றது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு மக்கள்கிட்ட விட்டுறலாம் அப்படின்னு இதில் பேசக்கூடிய என் அண்ணன்மார்களுக்கு, ஏன்னா இங்கே எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள் தான், யாருமே யாருக்கும் சலிச்சவங்க கிடையாது, எல்லாருமே கருத்தியலை அடித்து நொறுக்கூடிய ஆரம்பு தான். ஒருவர் பேசும்போது ஒருவர் யாரும் குறுக்கிடக்கூடாது. அதே போல் இந்த அரங்கத்தில் என்ன கருத்து சொல்கிறாங்க, நம்ம பட்டியலை இருக்கணும்னு சொல்கிறாங்களே அது சரியாக சொல்கிறாங்களா தவறாக சொல்கிறாங்களா அப்படின்றத ஒவ்வொருத்தரும் இந்த மூவேந்தர் மீடியாவில் நேரலையாக பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இவங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மைதானா, இது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கா அப்படின்றது நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. நான் வந்து முடிவெடுக்க போகிறது கிடையாது. நான் ஒருத்தன் வந்து குடிக்காதன்னு சொன்னால் உடனே அவன் வந்து குடிக்காமல் வந்து இருக்க போகிறது கிடையாது. அவன் பண்ணுறதை பண்ணத்தான் செய்வான். அதனால் வந்து அவங்க கருத்தை பதிவு செய்கிறதுக்கு இங்கே வந்து வந்திருக்காங்க. அதனால் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் வந்து குறுக்கிடக்கூடாது. அதனால் ஒருத்தரோட கருத்தை உள்வாங்கிட்டு அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த கருத்தில் வந்து பேசுங்க. அதே போல் முதல் ரவுண்டாக ஒரு 10 நிமிடம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நேரத்திலே ஆரம்பிச்சு தான் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். எல்லா அண்ணன்மார்களும் கொஞ்சம் தாமதத்தினால லேட் ஆயிடுச்சு. அதனால் இந்த கருத்தரங்கத்தை சிறப்பான முறையில் அண்ணன்மார்கள் நடத்தி கொடுப்பான்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த மூவேந்தர் மீடியா இது எப்போ தொடங்குச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2017 நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது மூவேந்தர் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடங்கிட்டு எனக்கு ஒரு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா நம்ம சமூகத்தில் இவ்வளோ போராட்டம் நடக்குது, இவ்வளோ தலைவர்கள் எல்லாம் பண்ணுறாங்க, எதையுமே இந்த ஊடகம் வந்து காட்டவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் மருதமலர் உறவுகள் அப்படின்ற தளத்தில் அண்ணன் உமா ரமேஷ்குமார் இன்னைக்கு இறந்து தெய்வமாக போயிட்டாங்க. இன்னைக்கு அப்போ உமாசங்கர் அப்போ வந்து அதை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் சிறப்பாக வந்து செயல்பட்டோம். அதில் முதலாவது சொல்லணும்னா அண்ணன் மாரிமுத்து செம்பூர் மாரிமுத்து குடும்பர் அண்ணன் வந்து சொல்லணும். ரெண்டாவது நம்ம மதுரையில் இருக்கிறாப்புல நம்ம கரிகால மல்லர், அதாவது கமுதி வட்டார தேவேந்திர வேளாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பங்காளி அவர் இருக்கார். அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சேக்கு மருது, பாலா குடும்பர், அப்புறம் தவசங்கர பாண்டி, எண்ணற்ற பேர் சொல்லிட்டே போகலாம். இந்த மூவேந்தர் மீடியா வந்து இவ்வளோ இன்னலுக்கு மத்தியில் இன்றைக்காவது பரவாயில்ல, எங்கேயாவது போனால் வந்து போகிற இடத்துல கொஞ்சம் செலவுக்கு ஏதாவது இந்தப்பா ஒரு 500 ரூபா வச்சுக்க, இந்த ஒரு 1000 ரூபா வச்சுக்க, இந்த ஒரு 2000 வச்சுக்க கொடுக்குறாங்க. அதாவது நான் இந்த ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யும் போது எனக்கு உதவுறதுக்கு நாதி இல்லை. ஆனால் இருந்தாலும் என்னை ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணது என்னுடைய தாயும் தகப்பனும் தான். ஏன்னா இதில் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய இறப்பப்போ எல்லா ஊர்லேயும் பஸ்ஸு உடைப்பு, கடை எரிப்பு, இந்த மாதிரி கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு. இதே என் ஊரில் பஸ்ஸை மறித்து அண்ணனுக்கு நினைவஞ்சலி போஸ்ட் வந்து ஒட்டுனாங்க. அப்போதைக்கு நான் வீட்டில் வேலை பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு என்னால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்துட்டு அந்த என் ஊரில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் நீதிபுரம் இருக்குது மெயினும், அந்த ஏரியாவுக்கு வந்தப்போ என்னாச்சுன்னா பஸ்ஸு நிற்கலைன்னு அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஆர்வக்கோளாறில் அடித்து பஸ்ஸெல்லாம் நொறுக்கிட்டாங்க. அது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் பஸ்ஸு நேராக குறுக்க போட்டோன்னு என்னாச்சு அப்படின்னா போலீஸ் வந்துருச்சு. நைட்டு 10 மணிக்கு போலீஸ் வந்து நம்ம சமூகம்னா தெரியுமே, காவல்துறை எவ்வளோ தீவிரமாக முனைப்பு காட்டணும் உங்களுக்கே தெரியுமே. ஒரு வீடு இல்லை, அப்படி சூறையாடாத குறைக்கு வீடு விடாது பண்ணாங்க. அன்றைக்கு சிறைக்கு போகாமல் என்னுடைய அக்கா ஊரில் வந்து தங்க வச்சு கிட்டத்தட்ட அன்னைக்கே 10,000 ரூபா செலவு பண்ணி ஒரு வழக்கோடு இல்லாமல் என்னை வந்து வெளில எடுத்தது என்னுடைய அப்பா. அன்னைக்கு ஒரு விஷயம் முன்னெடுத்தேன், எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம இந்த சாதியில் ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா பெற்றவங்க யாரையுமே வந்து அவங்க பிள்ளைய வந்து அனுப்ப மாட்டாங்க, அவங்க பிள்ளைய கண்டிஷன் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாவுடைய அடிமன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இன்ன வரைக்கும் என் ஊருக்குள்ளே போய் கேட்டோம் அப்படின்னம்னா, இன்னாரோட பிள்ளைகளா, கருத்தா குடும்பம் பேரங்களா, கரிபெருமாள் மயனுங்களா, அவங்க ஒழுக்கமான பயிலுவான்ற ஊருக்குள்ளேயும் பேர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னைக்கு உலகம் முழுதும் பேர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம்னா என்னுடைய தந்தை தாயாரோடைய வளர்ப்பு. இப்படி ஒவ்வொரு
தாயும் தாப்புன்னு வளர்க்கணும். அப்படித்தான் அந்த விஷயத்தில் நான் அடிபடும் போது எடுத்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இந்த சமூகத்துக்கு வந்து போகிறோம், அவங்கள ஏதாவது ஒரு சூழலில் என்னால் ஒரு கோர்ட்டு வாசல்லையோ சிறை வாசல்லையோ இல்லை காவல்துறை வாசல்லையோ மிதிக்க வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா, நான் சமூகத்தில் இத்தனை வருஷமாக 9 வருஷமாக போயிட்டுருக்கேன், இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய பேரையும் புகழையும் காப்பாற்றிட்டு இருக்கேன். அப்போ ஏன் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. உன்னோட திறமையை நல்ல விதத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உன்னுடைய பெத்த தாயும் தகப்பனும் உனக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கொடுப்பாங்க. உன்னுடைய கட்டுன மனைவியும் உண்மையிலேயே என் முன்னாடிலாம் பாராட்டணும். ஏன் அப்படி சொல்லல, இன்னைக்கு எல்லா மனைவிக்குமே ஒரு ஆசை இருக்கும், அதாவது கணவன் வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு. என் மனைவி வந்து எங்கே நான் வந்து பிரச்சனை நடக்குது, நான் நைட்டு 10 மணிக்கு கிளம்புறேன்டி, திருநெல்வேலி போகணும், தூத்துக்குடி போகிறேன்னாலும் இந்நேரத்தில் ஏன் போறீங்கன்னு கேட்க மாட்டான், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான். இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா இது என்னோட வழி. நான் இன்னைக்கு சொல்லணும்னா வேறொரு மேடையில் என்னால் பேச முடியுமான்னு தெரில, எங்கள் அன்னைங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வேறொரு மேடையில் எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. பொண்ணு கேட்டு வரும்போதும் என்னோட பழக்க வழக்கம் எல்லாமே சொல்லி என்னுடைய மாமனார்கிட்டையும் மாமியார்ட்டையும் சொன்னேன், உன்னோட குணமே எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா, நீ என் பொண்ணை தாராளமாக கட்டிக்கன்னு என்னை வந்து மறுமனை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ என்னுடைய மாமனாரும் மாமியாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். புதுப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா அலைமலை மாமா அவர்கள் இன்றைக்கி வரல. நான் மாமா வருவான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட்டு இருந்தேன், மாமா வரல. முதல்ல என்னுடைய துணைவியாரை அறிமுகப்படுத்தி வச்சது அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகளோட வலி வேதனை எவ்வளவோ இருக்குது. நான் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நான் இன்னைக்கு மற்றவங்கள மாதிரி நான் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அதனால நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு சாதாரண ஒரு சென்ட்ரிங் கான்ட்ராக்டராக இருந்துக்கிட்டு ஒரு சென்ட்ரிங் வேலை பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தையும் பார்க்குறேன், என்னால் முடிஞ்சதையும் இந்த சமூகத்துக்கும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு இளைஞரும் பெத்த தாயோட தகப்பனுக்கும் எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காம கோர்ட்டு வாசலில் அவங்களுக்கு ஏற விடாமல் நல்ல விஷயத்தை சமூகத்தை செய்யுங்க. கண்டிப்பாக என்னை போன்று நீங்களும் ஒரு ஆளாக வரணுன்றத இந்த அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய என் இளைஞருக்கும் சரி, இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என் இளைஞர்களுக்கும் சரி, இதை நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் என்னை போன்று வளர்ந்து வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, மூவேந்தர் மீடியாவுடைய வளர்ச்சி அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மூவேந்தர் மீடியா எடுத்து நான் நடத்தும் போது நிறையா இன்னல்களை வந்து சந்திச்சிருக்கேன், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதாவது போகிற இடங்களில் வார இடங்களில் எதுவுமே என்னோட மனைவிக்கும் தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது.